ஜாதி அதிகமாக பார்க்கப்படுகிறது என்று ஒரு சாராரும், இல்லை நகரத்தில் ஜாதியே பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன தயக்கத்தோடு இருந்துட்டு நகரத்தில் அதிகமாக ஜாதி பார்ப்பதில்லை அப்படின்னு ஒரு சாராரும் பேசுவதற்காக வந்திருக்காங்க. இப்போ நகரத்தில் அதிகமாக ஜாதி பார்ப்பதில்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, எங்கெல்லாம் ஜாதி கிடையாதுங்க சிட்டியில் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவீங்க? பப்ளிக் பிளேசஸில் எங்கேயும் ஜாதி பார்க்குறதில்ல சார். பஸ்ஸஸில் பார்க்குறதில்ல, மெட்ரோ ஸ்டேஷனில் பார்க்குறதில்ல, தேட்டர்ஸ், மாலு, பீச்சு, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, கெட் டுகெதரு, வாட் எவர் இட் இஸ், இன்க்ளூடிங் பார் ஆல்சோ, ரெஸ்டாரண்ட் பார், எங்கேயுமே ஜாதி பார்க்குறதில்ல. டூரிஸ்ட் பிளேஸில் ஜாதி பார்க்குறதில்ல. ஜாதியே இல்லை சார். ஓகே, ஜாதியே இல்லை. ஜாதியே இல்லை. ஜாதி இருந்தால் தானே பார்க்க முடியும். நகரத்தில் ஜாதி பார்ப்பதில்லைன்னு வேறு யாரும் எந்த இடத்துல நினைக்கிறீங்க? 2015 கிராமத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்து போய் இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊர்லலாம் மேலத்தெரு கீழத்தெரு, அந்த தெருக்கள் வாரியாக தான் ஜாதிகள் வாரியாக தான் தெருக்களே இருக்கும். ஆனால் சென்னையில் வந்து எங்கேயுமே தெரு வாரியாக வந்து இல்லை. தெருக்களில் ஜாதி இல்லை, கார்பரேட் கம்பெனியில் ஜாதி இல்லை. ஈவன் நாங்கள் ஜாதியை பற்றி பேசினா கூட அதை நம்ம மேனேஜர் கிட்டே எஸ்கலேட் பண்ணலாம், யாரும் பேசுறது இல்லை. அதனால அதுக்கப்புறம் வந்து மீடியாக்களில் ஜாதி இல்லை சார். எல்லா தரப்பினரும் பொதுவாக வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம சென்னை நகரம் வளர்ந்துருக்குன்னா இங்கே வந்து ஒரு சமூக மாற்றம் தான். பலதரப்பட்டவர்கள் வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க. கோவில் கட் அவுட்ல கூட ஜாதி இல்லை சார். ஊர் திருவிழாக்கள்ல எல்லா இடங்களிலும் எந்த ஜாதியும் கிடையாது. எல்லா ஜாதியினருடைய தலைவர்கள் இருப்பாங்க. இங்க வந்து தலைவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. யாருமே வந்து ஜாதிய தலைவர்களாக பார்க்கப்படல. இதுதான் சார் சிட்டிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆஃபர்னு சொல்லுவேன். நம்ம வளர்றதுக்குரிய ஒரு பெரிய ஆஃபரே இதுதான். எல்லாரும் பொதுவா இருக்கும். வீடு பார்க்கறதுல இருக்கு, நிறைய இருக்கு. அது ஓப்பனாகவே வெளியில தொங்க விட்டுருப்பாங்க. குறிப்பிட்ட ஜாதியின் பேரா இருக்கும் அல்லது வர்ணத்தின் பேரா இருக்கும், ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னாக்கா சில இடங்கள்ல வந்து வெஜ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க. 200% வெஜ் வந்து பார்க்கறது இல்லை சார். அவர் சொல்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் நான் ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் மட்டும் தான் தூங்குமா தவிர இந்த கம்யூனிட்டியை போட்டு இது வரைக்கும் டூலெட் தூங்குறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சார். இல்லை சார், நீங்கள் சென்னையில் இல்லைன்னு நினைக்கிறேன். மைக்குக்காக பேசக்கூடாது, நிஜத்தை சொல்லுங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் சார் ஜாதி வந்து இருக்கு. ஆனால் எங்கே இருக்குனாக்கா அந்த காலத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் வந்து இன்னமும் ஜாதி பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வீட்டில் டூலெட் போர்டில் மட்டும் ஜாதி இருக்கு அப்படியா? கிராமப்புறங்கள்ல அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து இருங்களேன். சென்னையில வந்து இருங்க சார். திரும்ப கிராமப்புறம் ஏதோ மூட நம்பிக்கை, மோசமான விஷயங்கள், ஜாதி இதெல்லாம் கிராமப்புறத்துல மட்டும் தான் இருக்கு. நகரத்துல எதுவுமே இல்ல. நாங்கெல்லாம் புரிஞ்சு மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது நீங்க நகரம் ஒளிஞ்சிருமா இல்லாம போயிருமா இல்லையா? நீ ஒன்று தெரியுமா, யூஎஸ்ல ஒரு நதிக்கிற ஓரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கம்பி, இரும்பு கம்பி இருக்கும். நினைச்சது நடக்கணுங்கிறக்கா வந்து பூட்டிட்டு சாவியை பூட்டி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதுல வெறும் பூட்டா தொங்கும். அதுதான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அது பெரிய வளர்ந்த நாடு, பெரிய நகரம். அதனால நீங்க எதுக்கு எடுத்தாலும் கிராமப்புறத்துல கூடாது. கிராமப்புறத்துல வெளிப்புறையா தெரியுது, நகர்ப்புறத்துல தெரியலன்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க.